ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் அவருடைய லைனப் படங்களை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ அடுத்து அவர் என்ன படம் பண்ண போகிறாரு, ஸோ அதுக்கப்புறமா என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க அதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரோட எண்டில்னா கைதி 2 எதனா ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் ஏற்கனவே. ஸோ அப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைதி 2 இந்த இயரோட எண்டில்னா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அமீர் கானோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா கைதி 2 முடிஞ்சது, அதுக்கப்புறமா விக்ரம் 2, அதுக்கப்புறமா லியோ 2 அப்படின்னு மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமீர் கானோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது சூப்பர் ஹீரோ படமா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு அப்படிலாம் கிடையாது, ஸோ அதை வெயிட் பண்ணி பாருங்கள், அப்டேட் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அமீர் கானோட சேர்ந்து பண்ணுற படம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எல்சியூவில் வரக்கூடிய ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு தோணுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனுக்கும் அமீர் கான் அவர்களுக்கும் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா எல்சியூவில் கனெக்ட் ஆகி வந்து நான் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கூடிய சீக்கிரம் அப்டேட் வந்துடும். ஸோ அப்படியே தான் இருக்கும். அண்டு விக்ரம் 2 எப்போ எடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ இது மட்டும் இல்லாமல் லியோ 2 எடுக்கிறத பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் ஓகே சொன்னால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் விட மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் 2 பண்ணுறதுக்காக வந்து நான் ஈகலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ மாஸ்டர் 2 தான் நான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு இன்டர்வியூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 2 பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ போகிற வர எல்லா இன்டர்வியூவில் வந்து மாஸ்டர் 2 பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவர் இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்டர் 2 படத்துக்கான கதன்ற நல்லா சிக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு கண்டனாக மாட்டிக்கிச்சாட்டுக்கு. ஸோ அதனால தான் இவர் மாஸ்டர் 2 பண்ணணும், நான் ரொம்ப ஈகலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் ஓகே சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக நான் மாஸ்டர் 2 வந்து நான் பண்ணிடுவார். ஸோ தளபதி விஜய் அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்கும்போது அவர் வந்து நான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2026 எலெக்ஷன் தான் தீர்மானிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் என்னுடைய முடிவுன்றதே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் 2 நடக்குதான்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் 2 லியோ 2 தான் எடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 பண்ணணும், அப்புறம் விக்ரம் 2, அதுக்கப்புறமா லியோ 2. ஸோ எல்சிக்கு ஒரு எண்டு வைக்கணும். ஸோ லியோ வந்து எண்டாக வச்சு இந்த ஒரு எல்சியை முடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ எதுக்காக சேஞ்ச் பண்ணி வந்து அமீர் கானோட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததெல்லாம் கை வைக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ மேபி அமீர் கான் அவரோட சேர்ந்து பண்ணுற படம் நல்ல ஒரு படமாக மாட்டிக்கிச்சானன்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரமாக அப்டேட் வரும். ஸோ ஓகே நண்பா, லோகேஷ் கனகராஜ் அவரோட ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்ன படம் பண்ண போகிறேன் அப்படின்றது அதெல்லாம் பற்றி என்ன பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கன்வர்ஸாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.